தலைவர் தான் ஊர்வலத்தை துவக்கி வைப்பார். திமுக சம்பந்தப்பட்ட எல்லா மாநாடுகள்லையும். ஆனால் மதுரையில் மட்டும் என்னன்னா, அந்த மதுரையில் நடந்த மாநாட்டில் மூக்காமுத்து தொடங்கி வைக்கிறார். அதுக்கு பிறகுதான் நாங்கள்லாம் கொதிச்செழுந்தோம். அப்போ ஏதோ ஒரு திட்டம், ஏதோ ஒரு சதி, ஏதோ ஒரு எதிர்ப்பு புரட்சி தலைவருக்கு கட்சியில் வருது அப்படிங்கிறத உணர்ந்த உடனே அந்த. ஆனால் எம்ஜிஆர் அதில் கலந்துக்கிட்டாரா? எதில்? இப்போ மாநாட்டில் கலந்துக்கிட்டார். எம்ஜிஆர் கலந்துக்கிறேன். எம்ஜிஆருக்கான கூட்டம் தான் கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க. எல்லாரும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சோம். என்ன ஆச்சுன்னா, தலைவர் வந்து பேசுகிறார் இரவு மாநாட்டில். பேசி முடிஞ்சு உட்கார்ந்த உடனே அப்படி அடுத்து கலைஞர் பேசுவார்னு சொல்கிறாங்க. இவர் எந்திரிச்சு மைக்கிட்ட போகிற கூட்டம் அப்படியே எழுந்து வெளியேறிச்சு. இவர் என்ன பண்ணார் தெரியுமா? கலைஞர் அப்படியே மயக்கம் வந்துட்டு தான் மாதிரி சரிஞ்சார். சரிஞ்ச உடனே அவர் பேசலை. ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த நாங்களாம் தலைவர் பேசி முடிஞ்சோடனே வெளியே வந்துட்டோம். அதுதான் மிகப்பெரிய அதிர்ச்சி. அதாவது திமுகவில் எம்ஜிஆர் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குனது, நம்ப வச்சது மதுரை மாநாடு.